எடப்பாடி ஐயா வந்துட்டு ஆண்களுக்கு இலவச பஸ் விடுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? எங்களுக்கு அது ரொம்ப நாளாவே ஏக்கம் இருந்தது. எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாருன்னா ஆண்களுக்கும் நல்லது செய்வாரு. ஆண்களுக்கு கொடுக்க தப்பு இல்லை, ஆனால் இது கொஞ்சம் சீனியர் சிட்டிசன், வயசானவங்க, உடல் ஊனமுற்ற இவங்களுக்குன்னா கொடுத்தா நல்லது. அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா கவர்மெண்ட் பற்றாக்குறை இருக்கும்ல. எந்த வன்கொடுமையும் இல்லாம அவருடைய ஆட்சியில சுதந்திரமா இருக்க முடிஞ்சது. பப்ளிக்ல எதையும் பேச முடிஞ்சது. எடப்பாடி ஐயா வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா 2000 ரூபாய் பெண்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செய்வாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க செஞ்சவங்க தான். ரொம்ப சந்தோஷம். கொடுத்தா நல்லதுதான். அவருக்கே போடுவோம் நாங்கள் ஓட்டு. கொடுத்தா நல்லதான், செலவுக்கு ஆகும், சாப்பாட்டுக்கு ஆகும். அவர் கொடுத்தா நல்லதான். மேலே 1000 ரூபாய் கொடுக்குறாருல, அதனால கண்டிப்பா எடப்பாடிக்கு நாங்க ஓட்டு போடுவோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. இப்ப எடப்பாடி ஐயா வந்துட்டு ஆண்களுக்கு இலவச பஸ் விடுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? எங்களுக்கு அது ரொம்ப நாளாவே ஏக்கம் இருந்தது. அது எப்படி பெண்களுக்கு மட்டும் கொடுக்கலாம், எங்களுக்கும் கொடுக்கணும்ல. நாங்களும் ஓட்டு போடுறோம், அவங்களும் ஓட்டு போடுறாங்க. அப்போ ஒரு சாராரை தவிர்த்து ஒரு சாராருக்கு செய்யறது தப்பு தானே. அது இந்த ட்ரிப்பு எங்களுக்கு கரெக்டாக வந்திருக்குது. அதனால கண்டிப்பாக எடப்பாடிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். ரெண்டாவது, எத்தனையோ பேர் பஸ்ஸில் போகும்போது பார்க்கில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் பேசுகிறாங்க, காமராஜருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை விட எடப்பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குன்னு பேசுகிறாங்க. அனுபவிச்சவங்க சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் எத்தனையோ தலைமுறையை பார்த்துட்டாங்க, எத்தனையோ முதல்வர்களை பார்த்துட்டாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விட எடப்பாடியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நல்லா ஃப்ராங்காக கரெக்டாக செய்கிறாரு. யாரையும் பாதிக்காத அளவு பண்ணுறாரு. அதே மாதிரி எந்த வன்கொடுமையும் இல்லாமல் அவருடைய ஆட்சியில் சுதந்திரமாக இருக்க முடிஞ்சது. பப்ளிக்கில் எதையும் பேச முடிஞ்சது. இப்போ பயமாகவும் இருக்குது. யாரையும் அவங்களெல்லாம் பற்றி பேசுறது பயமாக இருக்குது. அதுதான் காரணம். எடப்பாடிட்டு அந்த இது இல்லை. நேரடியாக நம்ம போய் எடப்பாடிகிட்டே பேசலாம். அந்த அளவுக்கு அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நல்லா இருக்குது. பலதரப்பட்ட மக்களையும் கவர்ந்து இழுத்து செல்லக்கூடிய தன்மை அந்த மனுஷன்கிட்ட இருக்குது. அதை சசிகலா அம்மாவை தான் பாராட்டணும். கரெக்டாக செலக்ட் பண்ணி தான் எடுத்தாங்க. இடையில இந்த ஓபிஎஸ் கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டார் பதவி ஆசையினால. அது இருக்கக்கூடாது. ஒரு அமைப்புன்னா எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச ஒரு ரெட்டையிலையை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணக்கூடாது. முடிஞ்சால் நம்மளால வடம் பிடிச்சி தேர் இழுக்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும், கவுக்கக்கூடாது. அது அந்த மனுஷனை விட்டுருந்தா இன்றைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு டில்லி கவர்மெண்டோட சேர்ந்து கைகோர்த்து வாழ்ந்திருப்பார். ஏன்னா நாம் இருக்கிறது இந்தியாவில். நாம் போயிட்டு அவங்கள பகைச்சிக்கிட்டா அது ஒன்றும் ஆகாது. இவங்க கீழே உள்ளவங்களோட குடைச்சல் தாங்க முடியாமல் தான் அவங்ககிட்ட கொஞ்சம் நெருங்க முடியாமல் இருக்கிறாரு. வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நெருங்கிடுவார். தமிழ்நாடுக்கு நிறைய சலுகைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் ஐயா மாதந்தோறும் உதவித்தொகை 1000 ரூபாய் தராரு. இதே எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்தாருன்னா 2000 ரூபாய் பெண்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. இன்னும் கொடுத்தா எங்களுக்கு நல்லது தான். எடப்பாடி கொடுக்குறேன்னு இருக்குல்ல, அது அம்மா தான் 1000 ரூபாய் கொடுத்துக்குறாங்க. இந்த பென்ஷன் வருது, இந்த முதியோர் பணம் வருது, அதுதான். அதனால இந்த 1000 ரூபாய் இல்லைன்ட்டாங்க அவங்க. புரியுதா? கார்டுல இல்லைன்ட்டாங்க. அதனால இது கூட எங்களுக்கு நல்லது தான். ஒன்றும் இல்லை. இந்த 2000 ரூபாய் மாதந்தோறும் வச்சு சமாளிக்கும். ஏதோ ஒரு மருந்து செலவுக்கு, ஒரு மாத்திரை செலவுக்கு, எதுவோ எனக்கு செலவு ஆகும். அதுதான், மிச்சப்படி ஒன்றும் கிடையாது. செய்வாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க செஞ்சவங்க தான். இப்ப நடுப்புற கொண்டு வச்சு வாய்ப்பு வச்சதுதான். ரொம்ப சந்தோஷம். கொடுத்தா நல்லதுதான். அவருக்கே போடுவோம் நாங்கள் ஓட்டு. ஆட்சிக்கு வந்தாருன்னா பெண்களுக்கு செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை வருது. வேற ஒன்றும் இல்லை. இலவசன்றதை விட அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது யாருக்கும் இலவசம் இல்லாமல் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலைவாய்ப்பு கொடுத்து நாட்டு மக்களை நல்ல மேல் நோக்கினா நாடு நல்லா இல்லை டெவலப் ஆகும், நல்லா இருக்கும். மெயினாக இந்த ஒயின் ஷாப்பில் இதெல்லாம் இழுத்து மூடிட்டு கல்லு கடையை திறந்து விட்டு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணால் நாடு செழிப்பையாக இருக்கும். இப்ப ஏன்னா ஸ்டாலின் ஐயா பெண்களுக்கு எல்லாம் இலவச பேருந்து, ஆண்களுக்கு மட்டும் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்சியில் நடந்துருக்கு. எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்தாருன்னா ஆண்களுக்கு எல்லாம் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காரு. இல்லாதப்பட்டவங்களுக்கு அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். வறுமை கோட்டையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா அது கூட வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்ல ஒரு இதாகும். அது ஒரு தப்பு கிடையாது. ஆனால் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாருன்னா ஆண்களுக்கும் நல்லது செய்வார். என் பையன் படிச்சிருக்கிறான், பிகாமு. அவன் பதிவு பண்ணியிருக்கிறான். இது
வேலை வாய்ப்பில் அவனுக்கு வந்து 2000 ரூபாய் தரேன்னாரு. நல்ல ஸ்கீம் தான் அது. இதுவும் வந்து நல்ல ஸ்கீம் ஆண்களுக்கு கொடுக்குறேன்றாரு. அவர் வந்து பதிவு ஆனவுடனே 10,000 ரூபாய் தரேன் நிற்கிறாரு. ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து 10,000 ரூபாய் தரேன் நிற்கிறாரு. அதுவும் நல்ல ஸ்கீம் தான் அது. ஆண்களுக்கு ஃப்ரீயாக அது ஆண்களுக்கு ரொம்ப வயசானவங்களாம் இருக்கிறாங்க, ஃப்ரீயாக போவாங்க பஸ்ஸில். நிறைய இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, பஸ்ஸில் போவாங்க. எல்லாத்துக்குமே நல்லது தான் ஆண்களுக்கு. சரி, எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா நான் ஆண்களுக்கு எல்லாம் வந்து இலவச பேருந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? இப்போ பெண்களுக்கு கொடுத்துருக்கிறது முக்கியத்துவம் நல்லது. அதேமாரி ஆண்களுக்கும் கொடுத்தாலும் நல்லது தான். ஆண்களுக்கு கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் இது வந்து கொஞ்சம் சீனியர் சிட்டிசன், வயசானவங்க, உடல் ஊனமுற்ற இவங்களுக்குன்னா கொடுத்தா நல்லது. அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா கவர்மெண்ட் பற்றாக்குறை இருக்கும்ல, அதை சரி செய்ய முடியுமான்னு தான் என் கருத்து. இல்ல ஆண்கள் பொதுவா ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசம் தான் சொல்லியிருக்காரு. சரி, இப்ப வந்துட்டு எடப்பாடி ஆட்சியில வந்துட்டு ஆண்கள் பெண்கள் இந்த வேறுபாடு இருக்குமா இருக்காதா? இப்படி பேருந்து இலவசமா விட்டுட்டா இதை விட்டா 2 பேருக்கும் பாகுபாடு எல்லாம் போயிடும். நல்லதுதான். பெண்கள் ஆண்கள் சமம் ஆயிடும், ஒரே ஈக்குவலேஷன் ஆயிடும் எல்லாமே. ஆட்சிக்கு வந்தா எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாருன்னா செய்வாரா மக்களுக்கு நல்லது? நல்லது செய்யலாம். எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? கொடுத்தா நல்லதான், செலவுக்கு ஆகும், சாப்பாட்டுக்கு ஆகும். அவர் கொடுத்தா நல்லதான். மேலே 1000 ரூபாய் கொடுக்குறாருல்ல, அது நல்லது. அந்த 2000 ரூபாய் வச்சு இப்ப மாதந்தோறும் ஓட்டிடுவீங்களா? 2000 ரூபாய் வந்து மாசம்லாம் சாப்பாட்டுக்கு, டீக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாம் தரலாம். எடப்பாடி வந்துட்டு கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? இப்போ என் பையங்களுக்கெல்லாம் நாங்கள் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தோம். பையங்களும் வேலை பார்த்து அதுக்கு டியூ கட்டுறாங்க. இருந்தாலும் தள்ளுபடிங்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பையங்க வாழ்க்கையிலையும் நல்லா சுபிச்சம் இருக்கும். 2வது, கல்வியும் அன்னதான கூடமும் எந்த அரசாங்கம் ராஜா காலத்துலையும் சரி இப்போவும் சரி எப்பவுமே அது வந்து எந்த பிடிமானத்துலையும் இருக்கக்கூடாது. இலவசங்கிறது மற்றதுக்கு வேணால் நீங்கள் வந்து ஒரு கவர்ச்சிக்காக பண்ணலாம், பாய் தரேன் தலாணி தரேன்னு, அது வேற. ஆனால் கல்வியும் உணவை அந்த அம்மாவும் எம்ஜிஆரும் கொண்டு வந்தாங்க, இவர் கல்வியும் கொண்டு வர்றாரு. ரொம்ப பாராட்ட வேண்டியது. எல்லா இளைஞர்களுமே படிச்சுட்டு தயவுசெய்து ஹிந்தியும் சேர்த்து படிக்கிறதுக்கு துணை போகணும். இவரும் படித்தா இளைஞர்கள் எல்லாம் தப்பிச்சிருவாங்க தமிழ்நாட்டை விட்டு.